இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எப்போவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேறு லெவல், எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, ஐஸ்வரி கணேசன் சார். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. அவங்களுடைய டாக்டர் பிரீத்தி, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஐஸ்வரி கணேசன் சார் என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு செகண்டில் பல தாட்ஸ் என் மைண்டுக்கு போயிட்டு வந்துச்சு. சரி, முதல்ல நீ அதுக்கு டிசர்விங்கான பர்சனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போது அவங்க எல்லாம் சூஸ் பண்ணி அந்த அன்போட அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதை சந்தோஷமாக நம்ம போய் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளியா முட்டாளா பலசாலியாக எனக்கு தெரியாது. என் செய்யும் உழைப்புக்கு நான் உண்மையாக இருப்பேன். அது மட்டும் நான் எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு குவாலிட்டி. அதை 100% பெருமிதமாக நான் சொல்லிக்கொள்வேன். அந்த உழைப்புக்கு உண்மைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த மனசில் நான் அந்த அன்போடு நான் அதை ஏற்றுக்கிறேன். ஒருவேளை நான் கொஞ்சம் முன்ன பின்ன எனக்குள்ளே எனக்கு ஒரு மார்க் போட்டு பார்க்கல, ஒருவேளை நான் கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைச்சி இந்த பேருக்கு இன்னும் நான் பெருமை சேர்க்குற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் நான் நம்புகிறேன். ஆமாம், ஏதோ இப்போ கேம் சேஞ்சர் இருக்குது. கேம் சேஞ்சர் வந்து இப்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. அண்டு அந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு. அண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே, வேல்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 இயர்ஸ் எடுத்திங்கன்னா சிம்பு சார், அப்புறம் சங்கர் சார், ராம்சரண் சார், இப்போ நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கனெக்ட்னா, மாநாடு நாங்கள் 2 பேரும் சேர்த்து பண்ணோம். இப்போ கேம் சேஞ்சர் சங்கர் சார், ராம்சரண் சார், நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போது ரிலீஸ் ஆக போகிற கேம் சேஞ்சரும் இதோடைய சிங்கில் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஐஸ்வரி சார் ஃபார் honoring us with this great award. Thank you. Honoring me with this pattam. Okay, thank you. Game changer வரப்போகுது. அதான் முயற்சி பொங்கல் வரப்போகுது. உங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்தவங்க சார் ஆமாம். இந்த காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? டீசர் பார்த்தீங்களா? எப்படி உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன? இதில் காம்படிஷன் அப்படி கிடையாது. இதில் வந்து நான் வந்து ப்ரொடியூசர் கிடையாது. நான் டிசைட் பண்ணுறதில்ல இந்த ரிலீஸை. நான் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது. ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Jan 10ன்றது 2 months முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எப்போவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேறு லெவல், எல்லாருக்கும் தெரியும். அது போக உள்ளவங்க இதுக்கு வரட்டும், அவ்வளோதானே. பார்த்தேன் சார், பார்த்தேன். நல்லா இருக்கு. அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடைய வெற்றி வந்து இந்தியன் 3க்கு திருப்பி ஒரு ஃபியூயல் போட்டு தூக்கிடும். கண்டிப்பாக டெஃபினட்டாக அது நல்லா வரும். சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி. அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை. அவர் கேம் சேஞ்சர் வந்து இட் வில் பி a ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் சங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி, ஃபார் எவ்ரிபடி. ஆமாம்.
அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை, அதாவது உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையாக நான் பார்க்குறேங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியாக முட்டாளான்னு எனக்கு தெரியாது. பட் நான் உண்மையான உழைப்பாளி, அதை மட்டும் என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நான் அன்போடு நான் வாங்கிக்கிறேன். அதாவது அதுவும் எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்தில் அதை அந்த இடத்துலேருந்து வாங்கும்போது உண்மையாக நான் பாராட்டேன். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜை ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 32 வருஷத்தில் 50 ஏன்னா ஆமாம் கடந்த வருடங்கள் தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்த வருடங்கள் வந்து 32, உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் 52 அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அதுவும் நம்ம சினிமாவுக்கும் சரி, அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக ஐசரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய பிளெஸ்ஸிங்கும் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆரா இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு. அண்ணன் கூட சார்ட்டு பேசினேன், கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு சார். அப்போ ஒரு 10 படங்கள்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை, எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூயலாக அது இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஆர்ட், ஈவன் இன் ஸ்டடீஸ். அது வந்து 52 காலேஜ்னால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர், அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸுங்க சார் பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். கூடிய சீக்கிரங்க, ஏன்னா நான் இப்போ அதனால தான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நான் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நியூ 2 இல்லை, நியூ 2 மாதிரியான ஒரு படம் தான் கில்லர். சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி ஒன் வீக்கில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் சிண்டிகேட்டுன்னு இருக்குது. அதில் வந்து ஒரு 10 பேர் வருஷம் கொடுத்துருவோம். அதில் யார் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, யார் தகுதியாக இருக்காங்க. இப்போ வந்து சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக சினிமா ஃபீல்டுக்காக டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ரைட்டராகவும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து பேன் இண்டியாவில் தெலுங்கு படம், ஹிந்தி படம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஒரு 3 ஆக்டர்ஸ் போகும்போது அவரை நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் ஒரு தடவை டைரக்டர் கொடுப்போம், ஒரு தடவை ஆக்டருக்கு கொடுப்போம், ஒரு தடவை மியூசிக் கொடுப்போம். அந்த மாதிரி கலைத்துறைக்குன்னு எவ்ரி இயர் நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் தான் இவர் வந்து நான் 700 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் 1000 முடித்த உடனே பண்ணிக்கிறேன்னாரு. நீங்கள் 700 முடிங்க, 1000 அடுத்த வருஷம் முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை பத்மபூஷன் வாங்கினவரையே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து டாக்டரேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் ரொம்ப பெருமை. ஸோ இது வந்து வருஷம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ வெரி மச். டாக்டர் எஸ்.ஜே. சூர்யான்னு தான் கூப்பிடணும். இப்போ தான் ரீசெண்டாக பிடி சார்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது சூமோன்னு ஒரு படம் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. அதுக்கு அடுத்தது அகத்தியான்னு ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஜீனின்னு ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் நடித்த படம், அதுவும் ரெடியாக மியூசிக் போட்ட படம், அதுவும் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. ஸோ 1 by 1 ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு 3 படம் கண்டினியூஸாக வந்துடும். அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து தனுஷ் சாரை வச்சு 2 படம் பண்ணிகிட்ருக்கோம், ஜெயம் ரவி வச்சு 2 படம் பண்ணிகிட்ருக்கோம், மூக்குத்தி அம்மன் 2 பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. பெரிய ஸ்டார், நீங்கள் கேட்குற ஸ்டாரோடும்
பேசிகிட்டு இருக்கோம். 2026 கண்டிப்பாக உண்டு. அஜித் சார் கூட பேசுறது ஒரு வார்த்தை வருது சார், அதுவா? இருக்கலாம். சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க பாக்குறீங்க சோஷியல் மீடியால ஒரு படத்தை தாண்டி தனிப்பட்ட விமர்சனம் நடக்குது சார். நீங்க ஒரு ப்ரொடியூசரா எப்படி பாக்குறீங்க சார்? தனிப்பட்ட விமர்சனம் வந்து நான் உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். Well, first of all, thank you, Ganesha, for the doctorate to Wales University. It's a big honor. Chennai, maybe in the future we will have something. A lot of talent in Chennai. Actually, a lot of young badminton players are winning from Chennai. So obviously there's a lot of talent, lot of interest. And hopefully in the future we'll be able to start something here in Tamil Nadu. I can understand but not necessarily speak. You ask in English. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தக்க மதிப்பு கொடுக்குறதுலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டில் மட்டும். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து ஜெயிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் அவார்ட்ல இருந்து அவங்க ஸ்டேட் மக்களை கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அதை வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. அது என்ன பண்ணலாம்? Not so quickly. இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் நான் அதை கேள்விப்படுறேன். பட் பட் இங்கே நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதை நாங்கள் விளம்பரப்படுத்துறது இல்லை. பிகாஸ் நான் தான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பிரசிடெண்ட்டு. ஸோ நிறைய ஹானர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் டெப்டி சிஎம்ஓ மிஸ்டர் உதயநிதி அவரும் வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறமா தான் ஸ்போர்ட்ஸே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. ஸோ டெஃபினட்டாக ஏதாவது 1-2 அப்படி மிஸ் ஆகிருக்கும். பட் நாங்கள்லாம் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் எவ்ரி இயர் 200 ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்குறோம். இதோ என்னோட மனைவி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த நேச்சுரல் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க தான் ஃபவுண்டர், நான் கோ-ஃபவுண்டர். முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கணேஷ் சாருக்கும் பிரீதாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபெலோ ரெசிபியன்ஸ் சூர்யா சாருக்கும் கோபிச்சந்துக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் ஐஸ்வரி கணேஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் 1000 சலூன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் எப்பயுமே நோவை எடுத்துக்க மாட்டார். நோ இஸ் நோ ஆன்சர், அதான் அவருடைய அகராதி. அவர் அதனால் வந்து எடுத்துக்க விரும்பலை. ஒரே ஒரு லைனில் அவரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே மீட் பண்ணும்போது சொன்னார், 25 வருஷம் 25,000 ஸ்டூடெண்ட்டு 25 காலேஜ் அப்படின்னாரு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னே கேட்கும்போது சொன்னார் 52 காலேஜ், அப்புறம் நம்பர்லாம் அதிகமாகிடுச்சு. அப்படி வந்து ஒரு 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் 52 காலேஜ். இந்த மாதிரி வந்து கூடிய விரைவில் பிரீதா வந்து 100 காலேஜாக ஆக்கிறதுக்கான மேண்டேட்டை அவங்க அப்பா வந்து உங்க கையில் கொடுத்துட்டாரு.